ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ வந்து எல்லாருமே வந்து சூப்பராக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு கொஞ்சம் கூட வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இவ்வளோ பேர் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக வந்து பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் ரொம்பவே நன்றி சொல்லணும் எல்லாருக்குமே. ஏன்னா எப்போவுமே நாங்கள் எதிர்பார்க்கல நம்ம வீடியோஸ் வந்து கொஞ்சமாக தான் போகும். அவங்க எல்லாருமே நமக்கு வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் பண்ணுவாங்க, அது தெரியும். இப்போ அதையும் தாண்டி வெளியிலையும் வியூஸ் போகும்போது எல்லாருமே ஃபுல்லாக பாசிட்டிவாக அப்படியே அந்த கமெண்ட் பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஒரு 3/4 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிட்டேன். இவருக்கு வந்து ஃபுல் ஷிஃப்ட்டு போனதுனால அவரால் பண்ண முடியல, என்னால் ரொம்ப நேரமும் பண்ண முடியல. கிடைக்கிற கேப்பில் கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுற டைமில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பண்ணாதவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது கோச்சிக்காதீங்க, நான் பண்ணிடுறேன், ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. நிறைய பேர் டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. ஆமாம், திட்டி வேற வச்சுருந்தீங்க. இப்படிலாம் கேள்வி கேட்பீங்கன்னு தெரியல. Q&A நாங்கள் வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். ஆமாம், பாசிட்டிவாக பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அது எப்படி சொல்கிறதுனே தெரில. எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஆசீர்வாதம் தான் இல்லை, எல்லாருமே ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் டெலிவரி வரைக்குமே நீங்கள் வந்து எல்லாருமே நல்லா நார்மல் டெலிவரியில் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. நிறைய இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து சொல்கிறேன். கொஞ்சம் தான் எடுத்தேன், நிறைய எடுக்கல. சும்மா ஒரு 10 கமெண்ட் மட்டும் இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிடுங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதை நாங்கள் வந்து படிக்கும்போது தெரியாமல் இருக்கலாம், நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். பிரியாவுக்கும் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இப்போவே நிறைய பேர் வல்லாரக்கீரை சாப்பிட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் காமனாக வந்து பால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, அப்புறம் ஃப்ரூட்ஸு, கீரை, இந்த மாதிரி எல்லாமே மிஸ் பண்ணாமல் டெய்லி எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி 1-2 கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. முக்கியமாக நிறைய பேர் வந்து எத்தனை மந்த் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக பிரியா வந்து சொல்லுவாங்க, இப்போ 5 மாதங்க. அப்புறம் ஏன் இவ்வளோ நாள் போடலன்னு கேட்காதீங்க, ஏன் லேட்டாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்கலாம். ஏன் இது முன்னாடி சொல்லியிருந்தேன், அதுவுமே கமெண்ட் இருக்குது, நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். இருக்கு, எங்கே இருக்கு எடு. ஒருத்தவங்க அவங்களுக்கு என்னன்னே தெரியல, என் மேலே பிரச்சனை, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, கவலைப்படாதீங்க. ஐயோ, நான் யாரும் காசு கொடுத்து கமெண்ட்லாம் பண்ண வைக்கிறீங்க. ஒருத்தவங்க வந்து இவரை ரொம்ப பாராட்டி பேசுறாங்க, அது சந்தோஷம்தான். ஆனா நான் என்ன தப்பு பண்ணனே தெரியல, என்னையும் எங்க அம்மா வச்சு செஞ்சாங்க ஒரு வீடியோல. என்னமோ நீங்க கவர்மெண்ட் வேலைன்றதுனால தான் எங்க அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஏங்க, நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எங்க அம்மாவை, எங்க அப்பாவை, எங்க அண்ணனெல்லாம் ஒத்துக்க வச்சுக்கிறது, இவர் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறதுனால தான் ஒத்துக்கிட்டாங்கன்னு புதுசுன்னு ஒத்த வாரத்துல சொல்லிட்டீங்க. சொல்லுங்க பதில. 2 பேருமே வீட்டுல பேசிதான் இது பண்ணோம். வீட்டுல நல்லா பேசிதான் பண்ணோம். அந்த டைம்ல நான் வந்து எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன். கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையை கொண்டு போகணும்லாம். ஏன்னா 2 பேருமே ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன்ல இருக்கணும் இல்லைங்க. மற்றவங்க கேள்வி கேட்குற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது. இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு கொடுக்குறாங்கன்னா அந்த பையன் என்ன வேலையில் இருப்பான்னு இப்போ இருக்க பேசிக்காக எல்லாருமே வந்து எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவோம், இவர் கவர்மெண்ட் வேலைக்கு போகலனாலும் வேற எந்த வேலைக்கு போயிருந்தாலும் நாங்கள் கல்யாணம் பண்ணோன்னு அந்த டைம் பிளான் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் எங்கள் வீட்டில் போய் நான் சொல்லி தான் இருக்க போகிறேன், இந்த பையனை தான் கட்டிக்க போகிறேன், கட்டி வைங்க அப்படின்னு. ஒருவேளை நான் விவசாயமாக பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பாக ஒத்துட்டு இருந்திருப்பேன். உங்கள் அம்மா ஒத்துக்கலைன்னா ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் இல்லையா, எனக்காக ஒத்துக்கிறாங்க இல்லையா. அதுதான் இப்போ கூட வந்து இந்த வேலை அந்த வேலைலாம் சொல்லலை, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் கேட்டேன், நான் வந்து நல்ல பையனாக சூஸ் பண்ணியிருப்பேன்ற அந்த கான்ஃபிடென்ட்டில் அவங்க வந்து ஓகே சொன்னாங்க. மற்றபடி இவர் வந்து கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்கிறாரு, அதனால எங்கள் அம்மா ஈஸியாக கொடுத்துட்டாங்க. அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே அன்றைக்கி ஆஃப் டே கூட சண்டை போட்டேன், ஞாபகம் இருக்கா? ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். அது இந்த டைமில் தான், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் நிறைய பிரச்சனைலாம் வருதுங்க. இல்லை, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி உனக்கு பிரியா மூஞ்சிக்கு நீ கொஞ்சம் அதிகம்பா அப்படின்ட்டாங்க. அது ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு எனக்கு. என் வீட்டுக்காரர் அழகுங்க, நானே ஒத்துக்கிறேன், அழகாக இருக்கிறாரு, அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க கமெண்ட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக எங்கள் அம்மாவை பற்றி எப்படி சொல்கிறது, யார் சொன்னாலும் எனக்கு கோவம் வந்துடும், அழுகு வந்துடும், ஃபீல் வந்துடும். அந்த மாதிரி தான் நான் ஓகே பண்ணி நான் கேட்டதுனால வீட்டில் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதே தான் உங்கள் வீட்லேயும் கரெக்டாக. ஏன்னா அவங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், எங்கள் வீட்டில் பார்த்தா இவங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணும் நல்ல பையனும், ஆனால் அவங்க பார்த்தாங்கன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் அரேஞ்ச் மேரேஜை ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது லவ் மேரேஜ் நாங்களாம் ஒரு பொண்ணு பையனை கூட்டிகிட்டு வந்து காட்டும் போது அவங்க வந்து எங்களுக்காக மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பழகும் போது சரி நல்ல பையன் நல்ல பொண்ணு அப்படின்னு அவங்க ஃபேமிலியில் நினைக்கிறது வேற இல்லை. இப்போ அந்த கமெண்ட்டு தான் ரொம்ப ஹார்ஷாக இருந்தது. இதெல்லாம் பழகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதாரணமாக தான் கேட்டிருக்காங்க.
நீங்கள் சொல்வதற்கு முன்னாலேயே சப்ஸ்கிரைபர்ஸ் பல பேர் 2 மாதமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் அப்படின்னு கமெண்ட் எழுதி குமிச்சிட்டாங்க. அப்போல்லாம் ரிப்ளை பண்ணாமல் இப்போ தான் சொல்ல மனசு வந்ததா அப்படின்னு வேறு கேட்டிருந்தாங்க. மனசு வந்ததா இல்லைங்க, நான் அதனால தான் ஃபஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து டெலீட் பண்ணல, ஸ்கிப் பண்ணல, நான் வந்து ரிப்ளை பண்ணேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு ரிப்ளை பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்லக்கூடாதுலாம் அப்படி இல்லைங்க. வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நடந்தது, அதுவுமே ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு சொன்னாங்கல்ல, என்ன விஷயம் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நாங்கள் அதை சொல்லவே இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நாங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, இந்த டைமில் போயிட்டு நம்ம அதை வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து சரி அதை அடுத்தடுத்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம். அதே மாதிரி வியூஸ்க்காக தான் நான் இப்போ வந்து இவ்வளோ நாள் கழிச்சு அது என்னமோ சொன்னாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத உலகத்துக்கே சொல்லணுமா, வியூஸ்க்காக தானே போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இருங்க நான் உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், என் மனசுக்குள்ளேருந்து நான் சொல்கிறேன். எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன், எல்லாமே ஏதாவது ஒரு வழியில் சம்பாதிக்கணும், ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தானே வந்து வீடியோஸ் போடுறோம், அது தப்பில்லை. ஆனால் அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நிஜமாகவே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக நல்லா இது பண்ணும்போது அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தான் தோணும். எங்களுக்கு ஃபஸ்ட்டு நடந்துச்சு ஒரு விஷயம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லலாம்ல, சொல்லிடலாம். அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். அப்படி நினச்சிருந்தா நாங்கள் வியூஸ் வாங்கணும்னு இந்த 1 வருஷமாகவே நாங்கள் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கலாம். ஐயோ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எங்கள் ஸ்டார்டிங்கில் நாங்கள் ட்ரை பண்ணோம் பார்த்தீங்களா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனது வந்ததுன்னு சொல்லியிருந்தோம். 200 வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். ஓப்பனாக நிறைய அவ்வளோ வீடியோ வந்து போட்டிருப்போம். அங்கே கோயம்புத்தூரில் இருந்ததாக இருக்கட்டும், அந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் போட்டிருக்குன்னு நினச்சா நாங்கள் வந்து போட்டுருந்தோம். அவ்வளோ வீடியோ வந்து போட்டிருக்கலாம். பட் ஆனால் நான் வந்து அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்குள்ளே இருந்துச்சு. அப்படிலாம் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது, ஏன்னா இவ்வளோ பேர் எங்களுக்காக வந்து எவ்வளோ பாசிட்டிவாக பண்ணுறீங்க. ஒரு ரிலேஷன்ஸ் கூட இப்படி பேசுவாங்களா, பழகுவாங்களா எங்களுக்கு வந்து தெரியல. வெளியில பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸே அவங்களே சொல்றோம். இங்கேயே நாங்க இருக்கிற ஏரியாலே ஒருத்தவங்க இருக்கிறத கண்டுபிடிச்சு கேட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் மீட் பண்ணோம் நாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க காட்டுல இருந்து வாழைப்பழம் இளநீ எல்லாம் நான் கன்ஃபார்ம் ஆயிட்டு பிரெக்னெண்டா இருக்குன்னு நேர்ல பார்க்கும்போது நாங்க சொல்றது தான் எல்லார்கிட்டையும். அப்போ அவங்க வந்து இளநீ வாழைப்பழம் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க எனக்கு. அவங்களாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய அன்பு கொடுக்குறீங்க, அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஒரு சிலர், ஆனா எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேங்க. இப்போ இந்த 1000 பேர்லேயே ஒரு 5 கமெண்ட் தான் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அப்படி தான் வந்துச்சு எங்களுக்கு. ஆனாலும் அவங்க இதை பார்ப்பாங்களான்னு கூட தெரியல, ஏன்னா அவங்க புதுசாக வந்தவங்களா கூட இருக்கலாம், ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு போயிருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். இவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அடுத்த கமெண்ட்டா சொல்லட்டுங்களா? ஓகே, இது இது என்ன விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதை நாங்கள் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறோம். யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கும், நீங்கள் வருத்தப்படாதீங்க, கடவுள் எங்களுக்கு உடனே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து அந்த மாதிரி கடவுள் நமக்கு வந்து சீக்கிரமாக கொடுப்பாங்க, அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா நான்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆகிருந்தேன் அந்த டைம்லலாம். எனக்கு நீ ரொம்ப வெக்ஸ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துல எனக்கு வந்து கடவுள் வந்து கொடுத்தாரு, 3-4 மாதத்தில். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் எந்த ஒரு விஷயத்துக்குமே அவ்வளோ சீக்கிரம் நான் கண் கலங்க மாட்டேன், ஃபீல் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நான் ஒரு பர்சன். ஃபீல் பண்ணுவார், ஆனால் காட்டிக்க மாட்டேன், ஆனால் அழுததில்லை. ஆனால் அந்த சம்பவம் அப்படியே வர வழியில் அப்படியே தாறுமாறாக கண்ணு தண்ணி வருது. அதுவும் கோவிலை பார்க்கும்போது எனக்கு இன்னும் கோபம் வருது. எனக்கு ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைத்தானே நான் வந்து கேள்வி கேட்டுக்கிறேன், யாருக்கு நம்ம பண்ணோம் அப்படின்லாம் ஒரு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆகிட்டேன். ஒரு 10-15 நாள் வந்து ரொம்ப ஃபீலாகவே இருந்தது எனக்கு. நல்லா இவர் தான் தேத்துனாரு. அப்புறம் வீட்டில் அம்மா அப்பா எங்கள் மாமனார் மாமியார்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் மாமனார்லாம் காட்டுக்கு போகிறப்பெல்லாம் எதையும் போட்டுக்காதம்மா மனசில் அந்த மாதிரிலாம் சொல்லி எல்லாரும் எங்கள் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பாசிட்டிவாக இருந்ததுனால நான் கொஞ்சம் இதுவானேன். ஆனாலும் இவர் வேலைக்கெலாம் போயிட்டாருன்னா தனியாக இருக்கு இல்லையா, அப்போ நம்ம ஃபோனில் ஏதாச்சும் பார்க்கும்போது பாப்பா குழந்தைங்கலாம் பார்க்கும்போது அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்து டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டாவில் போய் எல்லாம் குழந்தைங்க விளையாடுறது அந்த மாதிரிலாம் பார்த்து நமக்கு தள்ள அதே தான் வந்துச்சு. ஆனால் அதே மாதிரி பார்த்து ஒரு நாள் போய் ஓப்பன் பண்ணுறேன், அதே வரும்போது எனக்கு அப்படியே அந்த கண்ணு தண்ணி அப்படியே வருது, என்னடா அப்படின்ற மாதிரி. எஸ் பிரியா, உங்கள் மூக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பிரியா, எனிவே சூப்பர் கங்க்ராட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன், ஆனால் நிறைய பேர் மூக்கை பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னாங்க. ஐயோ சிரிக்கும் போது இன்னும் தெரியுமே. ஆமாங்க, கொஞ்சம் நானே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கு நோட் பண்றேன். ஆனா எங்க அக்கா இருக்கா ஆஷா, எங்க அக்கா மட்டும் சொன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து, எனக்கு இருக்கிற சிம்டம்ஸ்லாம் உனக்கு இருக்குடி, கண்டிப்பாக உனக்கு பையன்தான் பிறக்க போகிறான்டி. எங்கள் அக்காவுக்கு பையன்தான், அதனால் உனக்கு பையன்தான் பிறக்க போகிறான், அதுவும் மூக்கு இருக்குது பாரு, மூக்கு அது நல்லா தெரியுது, இன்னும் போக போக இப்படி வந்துடும் வீடியோ காலில் வேறு பண்ணி வர காமிச்சோம், என்னடி சொல்கிறேன் அப்படின்னு.
இல்லை நிறைய பேர் சில சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லி உங்களுக்கு வந்து வேற ஏதோ சிம்டம்ஸ் சொன்னாங்களே, முகம் பார்த்தாலே தெரியுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சதை சொன்னாங்க. முகம் பார்த்து பிரெக்னெண்டா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களாம். இன்னும் ஒரு சிலர் பேர் வந்து உங்களை பார்க்கும் போதே தெரியுதுமா உனக்கு பையன் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி என்னை பார்க்கும் போதே எப்படி பையன் தான் பிறக்கும். அப்புறம் முகம் வாட்டமாவே இருக்கு பையன் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்தது. அது எப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து ரொம்ப ஆவலா இருக்கேன். என்ன குழந்தை பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு வந்து இப்போ நான் வந்து எதிர்பார்க்கறது வந்து பையனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அது ஏன்னு பாத்தீங்கன்னா பிரியா வந்து ஆரம்பத்துல எங்கேயோ ஜாதகம் பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு பிறந்தா 3மே வந்து பொன் குழந்தை தாமா பிறக்கும், பொண்ணு தாமா உனக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப இதை நான் 2-3 இடத்துல கேட்டோம். கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு பொண்ணுதாமான்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஒரு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு இருந்தா நல்லா இருக்குமே. அதே தான் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சரி, ரெண்டுமே நமக்கு பையனே பிறந்துருச்சு இல்ல ரெண்டுமே பொண்ணே பிறந்துருச்சு அப்படின்னா ஏத்துக்க வேண்டியதான். அது நம்ம வந்து இது வந்து ஆசை ஃபிக்ஸ்டு கிடையாதுல்ல, ஆசை தான் இது வந்து. அதனால வந்து ஃபர்ஸ்டே வந்து பையனா இருந்துட்டு அடுத்த பொண்ணா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி. எனக்கு வந்து பொண்ணு தாங்க பிடிக்கும். ஆனால் இப்போ வீட்டில் கொஞ்சம் சில பல சம்பவம்லாம் நடந்ததுக்கப்புறம் பையன் பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எங்கள் தாத்தாலாம் இறந்துட்டார் இல்லையா, அப்போ வந்து அவர் இறந்தது. அப்போ வந்து சரி நமக்கு பையன் பிறந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதனால இப்போ எனக்கு பொண்ணா பையனாலாம் சொல்ல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, உங்க தாத்தாவே பிறந்துட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா உங்க தாத்தா பிறந்தாரா எங்க தாத்தா பிறந்தாரான்னு பிரச்சனை வரும். ஆமாம், 2 தாத்தா 3 தாத்தா நல்லா சொல்வேன். இவங்க தாத்தா சரி, எங்கள் தாத்தா ஆல்ரெடி ஒருத்தர் இறந்துட்டார், எங்கள் அம்மாவோட அப்பா. நான் சொன்னல அந்த டியூ டேட் கூட வந்தப்போ நல்ல எந்த தாத்தாவா இருந்தா நாங்கள் எல்லாரோடைய நல்ல குணத்தோடையும் குழந்தை பிறந்தா போதும் இல்லைம்மா. ஆமாம், இப்போ இருக்க வந்து ஒரு என்னன்னா குழந்தை வந்து ஆரோக்கியமாக நல்லபடியாக பிறக்கணும். ஆனால் மூக்கு தாங்க பெருசாக வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன் அப்பப்போ இப்படியே வச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஏன் மூச்சு கீச்சு விட முடியாமல் போயிட்டு போகுது, வந்தால் வந்துட்டு போகுது பெருசாக என்ன இப்போ அப்படின்னாங்க. ப்ளீஸ் ஷேர் யுவர் ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க, ஒரு 10 பேராச்சும் இருப்பாங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க என்னன்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் செட் ஆகும். ஒருத்தருக்கு நான் போகிற ஹாஸ்பிட்டல்லே நான் வந்து 4 வருஷமாக வந்துட்டுருக்கேன், 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹெல்த் கண்டிஷனை பொறுத்தா, இல்லை நமக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் செட் ஆகுதா, இல்லை நம்ம வந்து லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுனால நமக்கு சீக்கிரம் செட் ஆகுதா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அதை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லைன்னு சொல்லலாம். அதை வந்து ஹாஸ்பிட்டல் என்ன ஹாஸ்பிட்டல்ன்றதை நாங்கள் பின்னாடி சொல்கிறோம். அது இப்போ சொன்னால் சரியாக இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. இப்போதான் எங்களுக்குமே 5 மாதம் ஆச்சு, இன்னும் பார்த்துட்டு சொல்லணும் இல்லையா. நாங்களே இப்போ தப்பாக சொல்லிட்டு அப்புறம் நான் போய் உங்களால் எனக்கு செட் ஆகல அப்படின்னு. அது ஒரு சிலருக்கு வந்து செட் எப்படின்னு தெரியல, காசு அதிகம் அமௌண்ட் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி வேணால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். அதுக்காக சொல்கிறோம், கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்கிறோம். ஆமாம் கரெக்டு. அமௌண்ட் விஷயமும் அது இல்லை இருக்குது, அதை திட்டாங்கன்னு சொன்னேன். எனக்கு திட்டாங்களா? இன்னொன்று சரி நல்லதாக சொல்லுவோம், அப்புறமா திட்டுறதை சொல்லுவோம். ஒருத்தவங்க என் ஹஸ்பண்டும் போலீஸ் தாங்க, டைமே கிடைக்காது, அதனால சண்டை போடுவேன் நிறைய. நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுனீங்க? ஹாஸ்பிட்டல் கூட வர டைம் கிடைக்காது, அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் கூட மேனேஜ் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் வந்து நான் டியூட்டிக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் வந்தால் சண்டை போடுவோம். நான் வந்து பகலெல்லாம் போட மாட்டோம், டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் சண்டை போடுவோம். ஏங்க அவங்க எப்படி மேனேஜ் பண்ணிங்கிறாங்க? கோயம்புத்தூர்ல இருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து மேரேஜ் ஆன புதுசில் நம்ம லவ் பண்ணும்போது நிறைய வெளியில் சுற்றி இருந்தோம்னா அது தெரிஞ்சிருக்காது. நாங்கள் வந்து பார்க்குறதே வருஷத்துக்கு ஒரு முறை தான். அதனால் ஆஃப்டர் மேரேஜ் நிறைய கனவு இருந்துச்சு. இந்த வேலையில் எல்லா கனவும் போயிடுச்சு, எங்கேயுமே போக முடியல. பொறுத்தளவு இந்த எங்கள் அவுட்டிங்கே எல்லாமே கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் வரும் தான். நம்ம வந்து அதை பார்த்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நாங்கள் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி வாரத்தில் ஒரு நாள் ஆஃப் வரும், அதை வந்து மாற்றி பார்த்துக்கிறது. அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணி நாங்கள் அன்னைக்கு ஒரு நாள் இப்போ மாதத்துக்கு ஒரு டைம் தான் ஹாஸ்பிட்டல் போகிறோம். அப்படிங்கும்போது அந்த நாள் மாற்றி பார்த்து அந்த நாளில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவேன். நான் எப்படியாவது மாற்றி பார்த்தா இல்லை ஒரு டைம் கிடைச்சிரும், ஒரு டைம் வந்து கிடைக்காதுன்னு போது அந்த ஆஃபை மட்டும் மாற்றி பார்த்துக்குவாங்க, போயிட்டு வந்துடுது. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் போது அங்கேயும் போகணும் போது இப்போ கூட லாஸ்ட்டாக வரல நீங்கள் ஒரு டைம் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாத சூழ்நிலை ஒரு சில டைம் வரும். ஆனால் மேக்ஸிமம் கூப்பிட்டு போயிடுவேன் நான் அவரை. ஏன்னா 2 பேருக்குமே அவங்க சொல்கிற டாக்டர் சொல்கிறத கேட்கும்போது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால் அதுதாங்க. சண்டை வராதான்னு கேட்டிங்க இல்லையா, அதான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது நிறைய சண்டை போட்டிருக்காங்க. மேரேஜ் ஆனது புதுசில் கூட்டு போக மாட்டீங்க, அதை பண்ண மாட்டீங்க, இது பண்ண மாட்டீங்க, சண்டையாக வந்துருக்கு நிறைய. எங்களுடைய அவுட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கடைக்கு ஒன்றா போவோம், கோவிலுக்கு போவோம், அப்புறமா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி அவுட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சாப்பிட்றதுக்கு வேணா கூட வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கள் பெருசாக ஹோட்டல் போனதில்லை,
அப்படி தான் போச்சுங்க. ஆனால் சண்டைலாம் நிறையா வந்துச்சு. இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. எப்படி சொல்கிறது, இப்போ நமக்கே அது பழகிடும். அவங்க வேணும்னு பண்ணுறது இல்லை இல்லையா, போர் இல்லை. இதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், இனிமேல் நான் உங்களை கேட்கவே மாட்டேன், எங்கள் ஆள் வந்த உடனே நான் வந்து இது பண்ணிக்குவேன் அப்படின்னு. வெளியில் எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்கள் போய்க்குவோம், உங்களை எதிர்பார்க்கவே மாட்டோம். நாங்கள் தனியாக போயிட்டு வந்துடுவீங்களா? நாங்கள் 2 பேர் போய்க்குவோம். அப்புறம் ட்ரீட்மெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க, அது ரொம்ப லென்த்தாலாம் கேட்டிருந்தாங்க. அது நாங்கள் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறோம். இல்லை, அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இரெகுலர் பீரியடாக இருக்கும். அப்போது டேட் தள்ளி போகிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க, கிட்டில் வந்து செக் பண்ணணும் இல்லையா, இத்தனை நாள் கழித்து செக் பண்ணணும்னு சொல்கிறாங்களா, அப்போ இரெகுலர் பீரியடாக இருந்தால் எப்படி செக் பண்ணுவீங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் மாடிப்படி ஏறி தான் துணி துவைக்கணும், அப்புறம் கன்ஃபார்மாக இருக்கும்போது எப்படி ஏறுறது இறங்குறது, அதனால் இஷ்யூ வருமா அப்படின்லாம் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க அவங்க. அது வந்து அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். நான் எப்படி இருந்தேன்றது தான் சொல்ல போகிறேன். இப்படி தான் இருக்கணும்லாம் நான் எதுவும் சொல்ல போகிறேன், ஏன்னா எனக்கு தெரியாது அதெல்லாம். நான் எப்படி இருந்தேன் என்ன பண்ண அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். அதை தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயம், ஆனால் கண்டிப்பாக வந்து கடவுளை வந்து நம்புங்க. நான் வந்து இந்த இது வந்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் நிறைய விஷயம் யோசித்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம எல்லா விஷயத்தையும் தாண்டி இங்கே ஒரு விஷயம் இருக்குது, அது கடவுள் அப்படின்றத நான் வந்து நினைக்கிறேன். நல்லா எல்லா சாமிக்கும் வேண்டுதல் வச்சுருக்கேங்க எங்கள் வீட்டில். நான் எல்லாமே இந்த சாமி தான் இல்லை, அதனால் நம்புங்க. கண்டிப்பாக வந்து இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமே வந்து அமையணும். நாங்கள் வந்து இந்த நேரத்தில் நாங்கள் கண்டிப்பாக வந்து வேண்டிக்கிறோம். ஏங்க எவ்வளோ பேர் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் 8 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை குழந்தை, 15 வருஷம் குழந்தை இல்லை, அப்படிலாம் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம அவங்களுக்காக ஒரு நிமிஷம் வேணுன்னா கூட நமக்கு சந்தோஷம் தான். இல்லை கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் நம்ம வந்து நான் இப்போது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியுமே சரி, இப்போ ஆனதுக்கப்புறமும் சரி, இந்த மாதிரி கஷ்டப்பட்ட எல்லாருக்குமே வந்து குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எப்போவுமே வந்து சாமிக்கிட்ட கேட்குறது. நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம், கேட்டுக்கலாம். அது கமெண்ட்லாம் படிக்கும்போது என்ன பதில் சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்ற இதுதான் எனக்கே இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இப்போ 2.5 வருஷம் நம்ம வெயிட் பண்ணதே நமக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்களாம் அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணதெல்லாம் வந்து அவங்களுடைய மன கஷ்டத்தெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியுமா என்னன்னு தெரில. அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அவங்க அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. அவங்க எல்லாருக்குமே சீக்கிரம் குழந்தை வந்து இந்த வருஷத்துலேயே அவங்க கையிலே குட்டி முருகரோ இல்லை குட்டி லக்ஷ்மியோ இருக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். இவங்க வந்து போட்டிருந்தாங்க, அதுதான் போட்டிருந்தாங்க, 15 இயர்ஸாக குழந்தெல்லாம் இல்லாமல் இருக்காங்க, பேபி இல்லாதவங்க பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு இத்தனை வருஷம் இல்லைன்னு போட்டிருந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போய் பாருங்களேன். ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க நல்லா விஷ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ வருஷம் குழந்தை இல்லை, ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாரும் அப்படின்னு தான் அவங்க போட்டிருந்தாங்களே தவிர நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னதை நினச்சி அவங்க வருத்தப்பட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா நானுமே இந்த 2-3 வருஷம் வெயிட் பண்ணதில் எல்லாம் வீடியோ பார்த்தா அது ஒரு சந்தோஷம் தான். அது எப்படி கஷ்டம்னு இல்லை, நமக்கு சீக்கிரம் கிடைக்கணும்னு வேணால் நினைக்கலாம். இதை வீடியோ பார்த்து அவங்க வந்து இவங்களுக்கு கிடைச்சிச்சேன்னு வந்து கஷ்டப்பட மாட்டாங்க இல்லையா. அவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணவே வேண்டியதில்லை. கமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் பர்சன்ஸ்லாம் வந்து அவங்க நான் டீட்டெயிலாக சொல்லலாம், அவங்க கொஞ்சம் இதுவாக தான் திட்டியிருந்தாங்க. அதெல்லாம் அவங்களே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டிக்காக ட்ரீட்மெண்ட்லாம் போகிறாங்க செய்கிறாங்கன்னா அவங்களாம் கஷ்டப்பட மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லும்போது போட்டிருந்தாங்க. இந்த மதம் போச்சு. இந்த மாதிரி நெகட்டிவ் பர்சன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க பிரியா, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, அவ்வளோதான் நினைக்கிறேன். நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நிறையா பேசிட்டோம். அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது வந்து நான் நிஜமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். என்னெல்லாம் ஃபுட்டெல்லாம் நம்ம மாற்றணும், எந்த மாதிரிலாம் நம்ம வந்து லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து சக்ஸஸ் ஆச்சு. இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.